ஒரு பிள்ளையை நீங்கள் அதிகமாய் மெச்சிக்கொள்கிறீர்கள், ஒரு பிள்ளையை துச்சமாய் பார்க்கிறீர்கள், அல்லது பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பாராபட்சம் நம்மளையும் அறியாமல் பெற்றோர்கள் காட்டுகிற பொழுது அது பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு பகைமை உண்டாக்குறதா இருக்கிறது. ஆழமான பகைமைக்கு பெற்றோரை அஸ்திபாரம் போடுகிறதாய் காணப்படுகிறது. நாளடைவிலே உங்கள் குடும்ப ஆசீர்வாதம் இதே பிள்ளைகள் நிமித்தம் பறிபோகிறதாய் காணப்படுகிறது. தேவநாமம் தூஷிக்கப்படுவதாய் காணப்படுகிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் நற்சாட்சியும் கலங்கம் அடைகிறது. உங்கள் நாட்களுக்குள்ளே பலதரப்பட்ட சோதனைகள் காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்வது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்றால் பெற்றோர்கள் உங்களுடைய பங்கு அதில் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. தாவீதினுடைய வீட்டில் இப்படித்தான் ஒரு பிள்ளை ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டான், அது மறந்தே போய்விட்டான். அப்படி ஒரு பிள்ளை இருக்கிறதை பெற்றோர்களால் மறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அது அந்த தனிப்பட்ட நபர்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெற்றோர் ஸ்தானம் என்று வருகிற பொழுது வேதம் சொல்லு,